ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூலர் மாக்கன் சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூலர் மாக்கன் சீசன் 3 எபிசோட் 5. டோரோ பிரதர்ஸ் வந்துட்டு சாப்நாத் ஆஸ்மோடியஸ் நமக்குள்ள வேணா ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் இயர் போகிறதுக்குள்ள மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே டாலர் ட்ரங்க் அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவங்க ராயல் ஒன்னை விட்டு வெளியே போயிடுவாங்க. மிஸ்ஃபிட் கிளாஸ் இதை சாதிப்பாங்களா அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். காம்படிஷனாக ஆஸ் கேட்கவோ கிட்டத்தட்ட ரேஸ் தான், யார் பாஸ் லெவல் மான்ஸ்டர் அதிகமாக தோக்கடிக்கான்னு பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இதை நாங்கள் 12,000 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லவும். அப்போ நீங்கள் ஜெயிச்சா எங்கள் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுமான்னு சாப்நாத் கேட்கவோ, இல்லை நீங்கள் எங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் தரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லவும். அப்புறம் எதுக்கு இதை பண்ணுறீங்கன்னு ஆஸ் கேட்குறான். ஏன்னா எங்கள் மாஸ்டரை நாங்கள் திரும்ப கூட்டிட்டு எங்க மாஸ்டர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு, உங்களை நாங்க இதுல தோக்கடிச்சு நீங்க வர்த்தி இல்லன்னு ப்ரூவ் பண்ணி எங்க மாஸ்டர் நாங்களே திரும்ப கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லவும். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாஸ்டரான ஆஸ் யோசிக்கிறான். பாலம் வந்து இதை பாக்குறதுக்குள்ள டீச்சர்ஸ் எல்லாம் டிவியை மறைச்சிட்டு இருக்காங்க. சோ பாலமால நடக்கிறத பார்க்க முடியல. பிளாக் 1ல ஆஸ்மோடியஸ் இருக்கிறான். ஹே பிளாக் 2ல ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு டீச்சர் சொல்றாங்க. பார்த்தா எல்லா பீஸ்ட் முன்னாடியோ குரோக்கல் குயின் மாதிரி உட்கார்ந்துருக்கா. பீஸ்ட் எல்லாம் அவளை ஏதோ வணங்கி ஆஃபரிங் மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. காமவே பிளட் லைன் எபிலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப், அவனால எந்த ஸ்பீசிஸ் கூடனாலும் பேச முடியும். குயினுக்கு ஆஃபரிங் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு காமவி சொல்லிட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் யாரு, இங்க இருந்து போயிருங்க, நான் வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு குரோக்கல் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சொல்றா. ரேரான ரெண்டு பீஸ்டை அசால்ட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காளின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் டெம்டாலா இல்லாமையுமே ஃபேமஸா இருக்கிறேன். என்னோட ட்ரைனிங் அது ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. டெம்டால் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு கூட எனக்கு கொஞ்சம் கூட பிரேக்கே கிடைக்கல. என்னோட பவரான கியூட்னஸ் என்னால யூஸ் பண்ண முடியல. ஆனா இப்போ நான் குரோக்கல்ல இருந்து என்னால ஃபேமஸா இருக்க முடியும், அதுவோ என்னோட பியூட்டினால அப்படின்னு அவ நினைக்கிறா. அவளோட கியூட்னஸ் பவரை யூஸ் பண்ண முடியே இப்போ பியூட்டியை வச்சு எல்லாரையும் அவ கவர்ந்து கொயினா அந்த இடத்துல இருக்கிறா. இந்த காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு மொத்தமா 4 வழிகள் இருக்கு. ஒன்னு ப்ரோட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணணும், ரெண்டாவது நாலேஜை யூஸ் பண்ணணும். நாலேஜை யூஸ் பண்ணி எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் எங்க கிடைக்கும், எது கரெக்டானது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான். சில பிளான்ஸ் பாய்சனா இருக்கும், சில பிளான்ஸ் ஓடி கூட போக வாய்ப்பு இருக்கு. இதை பத்தின நாலேஜ் இருந்தா கரெக்டா யூஸ் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ். தேவையில்லாத செடியை தொடாதீங்க, மறக்காம கிளவுஸ் எப்போ போட்டுருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். ஆலசர இவங்க கூட சேர்ந்து செடியை பறிச்சிட்டு இருக்கான். என் பாட்னி அறிவியும் உன்னோட இன்டெலிஜென்ஸையும் சேர்த்து நம்ம இவ்வளவு தூரம் கலெக்ட் பண்ணிட்டோம், எப்படியோ ஒரு 1500 பாயிண்ட்ஸ் இருக்கும், நாங்க போய் இதை சப்மிட் பண்ணிட்டு வந்துருந்தோம் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு ஆலசர கூட்டிட்டு கிளம்புறான். ஒவ்வொரு பிளாக்லயுமே இந்த சப்மிட் ஏரியா அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸ்டூடெண்ட் அவங்க கலெக்ட் பண்ண விஷயங்களை கொடுத்து யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத கரெக்டா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கணும். ஆலசர் கூட இருந்த பையன் இதுல மொத்தமா 2000 பாயிண்ட்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட நம்ம சொன்னது 1500 தான், இதுல இருக்கிற 500 நம்ம ஏன் ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுக்கூடாதுன்னு கேட்கவும் ஆலசர ஓகே சொல்றான். மூணாவது அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கான விஷயம் கன்னிங்னஸ் தான் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு ப்ராஃபிட்டா இருக்குன்னு அந்த பையன் சொல்லவும், அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துருதானே ஆலிசர் கிளம்புறான். சரி அப்ப அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன் கிளம்புனதுக்கு அப்புறமா சப்மிட் பண்ண அந்த ஸ்டாஃபோட கதவை போய் ஆலிசர் தட்டுறான். நீ அவனை இன்கிரீடியன்ட்டை சப்மிட் பண்ண தானே போனீங்க, சப்மிட் ஏரியா அந்த பக்கம்ல இருக்கு, இங்க இருந்து வாரான்னு கேட்கவும் அப்பதான் அந்த பையனுக்கு புரியுது ஆலிசர் அவனை ஏமாத்திட்டான்னு. பார்த்தா சப்மிட் ஏரியா மாதிரியே ஜாஸ் ஃபேக்கா செட்டப் பண்ணி வச்சிருக்கான். ஆலிசரும் ஜாஸோ சேர்ந்து அவனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம பாயிண்ட்ஸ் திருடிட்டாங்க, இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் போய் ஸ்டாஃப்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. இது லீகல் தான் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க. டைரக்டா பிசிக்கலா அட்டாக் பண்றது தான் இல்லீகல், பட் திருடுறது லீகல் தான் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க. நம்ம ட்ரைனிங்ல இருந்த கொடுமையை விட இது ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் ட்ரைனிங்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. சர்பன் ஃபர்ஃபர் வந்துட்டு அவங்கள ஒரு அடல்ட் ஏரியாக்கு கூட்டிட்டு போறான். அந்த பார்ல அவங்க ரெண்டு பேருமே சும்மா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சர்பன் ஃபர்ஃபர் யார் இந்த பசங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கவும் ஜாஸ் ரொம்பவே திறமசாலி, அவனால யார்கிட்ட இருந்தாலும் பொருள் அடிக்க முடியும்னு சொல்லவும் அப்படியா எங்க என்ன வச்சு பண்ணி காட்டுன்னு ஒருத்தன் சொல்லவும் ஜாஸும் அவன் பவரை யூஸ் பண்ணி அவன் கண்ணு முன்னாடியே பர்ஸ் அடிக்கிறான். ஆலிசரை குறைஞ்சவன் கிடையாது, அவன் ரொம்பவே இன்டெலிஜென்ட்னு சொல்லவும் பார் டப்பை கால்குலேட் பண்ணி காட்டுன்னு சொல்லவோ ஒரே செகண்ட்ல அவன் அதை முடிக்கிறான். சார் ட்ரைனிங்னு இங்கேயா கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லவோ அடல்ட்ஸ் கூட பழகிறதே ஒரு ட்ரைனிங் தானே, புது விஷயங்களை கற்றுக்கலாம், ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஃபர் சொல்லவோ அட ஆமாம் ட்ரைனிங் கூட ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பா அவங்களுக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. எங்களை எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் பில் பே பண்ணலன்னா இப்படி தானே நடக்கும்னு சொல்லவும் எங்கடையா பில்லை கேட்குறீங்க அப்படின்னு ஜாஸ் கேட்கவும் அவங்கள என்ஜாய் பண்ண தான் சொன்னேன், பில்லை நான் பே பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஃபர்ஃபர் சொல்கிறான். இந்த பசங்க நல்லாவே திறமையா இருக்காங்க, உங்க பில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லவும் அப்பதான் அந்த ரெண்டு பேருக்கும் புரிய வருது எதுக்காக அவங்களோட திறமைகளை இவங்க முன்னாடி காட்ட சொன்னாங்கன்னு. ஸோ முதல்ல இருந்தே அது ஒரு ட்ராப் தான், அவன் போய் தான் சொல்லியிருக்காங்கிறதே அவங்களுக்கு லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. காசு கொடுக்கறதுக்கு பதிலா இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல வித்துட்டு போயிட்டான். ரெண்டு பேரும் இப்ப இந்த பார்ல வேலை பார்க்காங்க. ராக் பேப்பர் சிசர் போட்டு அவங்களுக்கு எல்லாம் யார் சர்வ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் அவரை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாஸ் நினைக்கிறான். எல்லா கணக்கையும் டக்குன்னு முடின்னு ஆலிசருக்கும் வேலை கொடுக்குறாங்க. இவங்க அந்த இடத்துல வேலை பார்க்கும் போதே எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி காடை ஒருத்த மாத்தி எப்படி சீட்டிங் பண்றான், அடல்ட்ஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அடல்ட்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிடுறாங்க. ஒரு வழியா இப்ப இந்த இடத்துல இவங்க இம்ப்ரூவ் ஆகி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒவ்வொரு வாரமும் ஃபர்ஃபர் இவங்களை வந்து பாப்பா.
பார்ப்பான். ரோல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கையில காயின் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போயிடலாம். எந்த கைன்னு கேட்கவும் ரெண்டு பேருமே ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்ததுனால ரைட் ஹேண்ட் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. சாரி லெஃப்ட் ஹேண்ட், திரும்பவும் தோத்துட்டீங்க, இங்கேயே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். டெய்லியும் நம்மள வந்து இவன் கடுப்பேத்திட்டு இருக்கான், எப்படி நம்ம தப்பாவே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜாஸ் ரொம்பவே கடுப்பாகிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இவனை நான் சும்மா விட மாட்டேன். எங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான், எப்பவுமே அவன் என்னை ஏமாத்திடுவான். அவனை பார்த்து பார்த்தே பழகி என்னால ஏமாத்துறவங்க யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இந்த ஃபர்ஃபர் அப்படி இல்ல. அவரை ஏமாத்துனதை விட அவன் ஒரு ஏமாத்துக்காரங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்குவேன் அப்படின்னு ஜாஸ் சொல்லவும் நானும் தான் அப்படின்னு சொல்லி ஆலிசர் சொல்றான். நீயா இப்படி பேசுற, நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. நீயா இப்படி பேசுறது அப்படின்னு ஜாஸ் கேட்கவும் நான் நார்மலா இப்படி பேச மாட்டேன், ஆனா எனக்கே கடுப்பா தான் இருக்கு அப்படின்னு ஆலிசர் சொல்றான். உனக்கு இப்படியோ ஒரு பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி இந்த தடவை நம்ம யாருங்கிறத அவருக்கு காமிப்போம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான போடுறாங்க. இருக்கிற எல்லா அடல்ட்ஸ் கிட்டயுமே பழகி எப்படி அவங்க சீட்டிங் பண்றாங்க, அடல்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படியே பல நாட்கள் போகுது. திரும்பவும் அவன் வாரான். இந்த தடவை எங்க ஃப்ரீடம் எங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ் வாரான். ரோல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம காயினை டாஸ் பண்ணுவோம். ஜாஸ் அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த காயினை திருடிட்டான். இந்த கையில இருக்குன்னு ஃபர்ஃபர் கேட்கவோ ரைட் ஹேண்ட் அப்படின்னு ஜாஸ் சொல்லவோ அட இது கூட டெக்னிக்கலி கரெக்ட் தான், எந்த கைன்னு அவர் கேட்டாரே தவிர்த்து அவரோட கையில தான் இருக்கணும்னு அவர் மென்ஷன் பண்ணி அங்க இருக்கிற அடல்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சேர் அப் பண்றாங்க. அவர் எப்படி சீட்டிங் பண்றாருங்கிறத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நம்ம அவரை சீட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஒரு வழியா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லவோ இப்படி நீங்க பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உண்மையிலே நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க, ஆனா தப்பான பதில சொல்லிட்டீங்க, இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட்ல முட்டாளுங்களா அப்படின்னு அவன் சொல்றா. பார்த்தா ஜாஸ் கையில இருந்த காயினை காணோம். என்னவே ட்ரிக் பண்ணணும்னு நினைச்சவங்க ஐடியா ரொம்பவே கிளவரா இருந்துச்சு. ஆனா தோத்தாங்களீங்களா, நீங்க இங்கதான் இன்னும் வேலை பார்க்கணும் அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு கிளம்புறான். ரெண்டு பேரும் செம கடுப்பாகிறாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. பிளாக் 1 2 3 எல்லாத்துலயுமே மிஸ்பிக் கிளாஸ் தான் கண்ட்ரோல்ல இருக்காங்க போல. டாப்ல எல்லாரும் இருக்காங்களே, கிரேட்டான ஸ்டூடெண்ட் இருமா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு இவங்க இப்போ பிளாக் 4 பாக்குறாங்க. பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட் சேர்ந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் சுத்து போடுறாங்க. யார் இந்த பாவப்பட்ட ஸ்டூடெண்டோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ இருமா தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருமா பக்கத்து ஆகுறாங்க. இருமா என்ன பண்ண போறான் அப்படின்னு டீச்சர்ஸ் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இது எக்ஸ்ட்ரா சீன். ஆலிசர் எனக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு, நீ மட்டும் கூட இருந்து சேர பண்ணலன்னு வையன், நான் எப்பவோ அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கை விட்டு போயிருப்பேன் அப்படின்னு சென்டிமெண்டலா ஜாஸ் பேசிட்டு திரும்பி பார்த்தா அவன் என்னடா தூங்கிட்டு இருக்கான். கண்ணை திறந்துட்டே தூங்குடியடா அப்படின்னு ஜாஸ் கடுப்பாகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ப்ரோ அந்த கடைசி வர எக்ஸ்ட்ரா சீனியும் சேர்த்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா சீனியும் ஆட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பிளாக் 1ல ஆஸ்மோடியஸ் சாப்னா, பிளாக் 2ல காமவே அண்ட் க்ரோக்கைல், பிளாக் 3ல ஆலிசர் அண்ட் ஜாஸ் இப்படி எல்லாருமே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் 4 பார்த்தா நம்ம ஹீரோவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சுத்து போட்டிருக்காங்க. அது எதுக்காக, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.